நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன லோகாங்கிற ஒரு மலையாள ஃபேண்டசி சூப்பர் ஹீரோயின் மூவி தாங்க. நம்ம ஊரு எல்சியூ மாதிரி இது அவங்க ஊர் WCU, அதாவது துல்கரோட வேஃபரர் ப்ரொடக்ஷனோட வேஃபரர் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்க்கு கீழே வர மொதல் படம் இந்த லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்த யூனிவர்ஸ்ல அடுத்தடுத்த மூவிஸ் வரதுக்கான ஒரு விதை தாங்க இந்த படம். ஏன்னா அதுக்கான கேமியோஸும் இந்த படத்துல இருக்கு. அதெல்லாம் யாருங்கிறத கதையோட பார்க்கலாம். முக்கியமா இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கு. அதனால படத்தை டைரக்டா மலையாளத்துல பார்க்க முடியாதவங்க, அப்புறம் தமிழ் டப் அவைலபிள் இல்லாதவங்க, இல்லனா படத்தோட கதை என்னன்னு கதையை சுருக்கமா கேட்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. படத்தை ஓபன் பண்ணா ஒரு கேங் சந்திராங்கிற ஒரு பொண்ணை ரவுண்ட் அப் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இவங்க தாங்க இந்த படத்தோட ஹீரோயின். அவங்கள படம் வந்தவங்க எல்லாரையும் அவங்க போட்டு தள்ளவங்க அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கட் பண்ணா இப்ப பெங்களூர்ல வந்து இறங்குறாங்க. அங்க அவங்கள பிக்கப் பண்றதுக்காக வந்த பிரகாஷ்னு ஒருத்தர் சந்திராவை சீக்ரெட்டான ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வராரு. அங்க இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. இவங்கலாம் ஒரு சீக்ரெட் டீம் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் மேல மூத்தவன்னு ஒருத்தர் இருக்காருங்க. ஆனா அது யாருங்கிறத படம் முழுக்க நமக்கு காட்ட மாட்டாங்க. சந்திரா அங்க வந்தோடனே அவங்க கிட்ட போலி பாஸ்போர்ட்டும் செலவுக்கான காசும் கொடுத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறாங்க. போகும்போது சந்திரா கிட்ட எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காம ஜாக்கிரதையாருன்னு வார்னிங் கொடுத்துட்டு போறாங்க. சந்திரா இப்ப வந்திருக்க வீட்டுக்கு நேர் ஆப்போசிட் வீட்ல சன்னி, வேணு, நாஞ்சில்னு 3 பசங்க இருக்காங்க. 3 பேரும் படிச்சு முடிச்சுட்டு விஐபிஸா தான் இருக்காங்க. அதுல சன்னிக்கு புதுசா குடி வந்திருக்க சந்திராவை பார்த்த உடனே பிடிச்சு போயிடுது. அவங்க மேல ஒரே கிரஷ் ஆயிடுது. அதே நேரம் புதுசா வந்த சந்திரா ஒரு காஃபி ஷாப்ல சர்வரா நைட் ஷிஃப்ட்ல ஜாயின் பண்றாங்க. பகல்ல வெளில தலைய காட்டுறது கூட கிடையாது. ஒன்லி நைட் டைம்ல மட்டும் தான் வெளில வர்றது. அந்த டைம்ல தாங்க சன்னியும் டெய்லி பால்கனில நின்னு சந்திராவை சைட் அடிச்சுக்கிட்டு ரூட் விட்டுட்டு இருக்கான். இதுக்கிடையில அடிக்கடி ஒருத்தன் சந்திராவுக்கு ஒரு மெடிக்கல் பாக்ஸை டெலிவரி பண்ணிட்டு போறான். அது என்ன ஏதுன்னு சன்னிக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஆர்கன் டிராபிகிங் கும்பல் ஒன்னு சுத்திட்டு இருக்கிறத காட்டுறாங்க. பெங்களூர்ல இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல ஆர்கன் டிராபிகிங் அதிகமாயிட்டுங்க. 2-3 பேர் சேர்ந்து மிட் நைட்ல வெளில வரவங்களா பார்த்து மயக்க ஊசியை போட்டு தூக்கிட்டு போய் ஆர்கன்ஸ் திருடி வித்துறாங்க. அதோட இந்த ஆர்கன் டிராபிகிங் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நாச்சியப்பனுக்கு தெரிஞ்சுதாங்க நடந்துகிட்டு இருக்கு. சொல்லப்போனா அவர் தான் சிசிடிவி இல்லாத ஏரியாவா பார்த்து ரெக்கமெண்டேஷனே கொடுப்பாப்ல. இந்த இன்ஸ்பெக்டர் நாச்சியப்பன் தாங்க இந்த படத்தோட வில்ல. ஆளு சரியான சைக்கோ மாதிரி எப்போதும் ரொம்ப வெறப்பா தான் இருப்பாப்ல. மேலதிகாரி வந்தா கூட அவங்களே கேட்டு வாங்கினாதான் சல்யூட்டே அடிப்பாரு. என்னதான் ரொம்ப கொடூரமான ஆளா இருந்தாலும் ஆளு டீ டோட்ல இருங்க. இதை எதுக்காக மென்ஷன் பண்றேன்னு கதையோட சொல்றேன். ஆர்கன் டிராபிகிங் பண்ற கடத்தல்காரங்க 2-3 பேர் இருக்காங்கன்னு சொன்னோம்ல. அதுல முருகேசன் ஒருத்தன் காஃபி ஷாப்ல சந்திரா கூட வேலை பார்க்கற ரோஸ்னு ஒரு பொண்ணை ரூட் விட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணலையா, அதனால அடிக்கடி வந்து லவ் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் வந்து காஃபி ஷாப் பார்க்கிங்ல வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அத சந்திரா பாத்துறாங்க. இருந்தாலும் நமக்கு எதுக்கு வம்புன்னு கண்டுக்காத மாதிரி தான் போறாங்க. ஆனா அந்த பையன் ரோஸை லவ் பண்ண சொல்லி கம்பல் பண்ணி அவங்க மூஞ்சில ஆசிடே அடிக்க போயிடுறான். அதுக்கு மேல சந்திராவால பொறுமையா இருக்க முடியலங்க. வந்து ஆசிட் வச்சிருக்க கைய பிடிச்சி செவுத்தோட உடைச்சு நசுக்க பயலுக்கு கையெல்லாம் வெந்து போய் கதற ஆரம்பிச்சிடுறான். சந்திராவுக்கும் கையில ஆசிட் ஊத்தி கையெல்லாம் வெந்து போயிடுது. ஆனா அவங்க எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்காங்க. உடனே அவன் சந்திராவை அடிக்க பார்க்க சந்திரா அவன் செவிலே ஒன்னு விட்டு தூக்கி அடிச்சிடுறாங்க. யார்டி நீ இப்படி போட்டு அடிக்கிறேன்னு கேட்க சந்திரா அதுக்கு பதில் சொல்லாம அவனை அடிச்சு மட்டையாக்கிடுறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் இந்த மேட்டர் இன்ஸ்பெக்டரோட காதுக்கு வருது. போயும் ஒரு பொண்ணு கையால அடி வாங்கி இருக்க வெக்கமா இல்லையான்னு கேவலமா கேட்க அவன் நீங்க அடி வாங்கி இருந்தீங்கன்னா உங்க மூஞ்சி திரும்பி இருக்கும்னு சொல்லிடுறான். அவன் அப்படி சொன்னதுல இன்ஸ்பெக்டர் பயங்கர ட்ரிகர் ஆயிடுறாப்ல. அப்படி உன்னை யாரா அடிச்சதுன்னு கேட்க அவனும் இன்ஸ்பெக்டர் காஃபி ஷாப் கழிச்சிட்டு வந்து சந்திராவை காமிச்சு விட்டுறான். அதை உள்ள இருந்து சந்திராவும் கவனிச்சிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் அவங்கள பார்த்து வச்சுட்டு சரியான நேரம் வரட்டும் பாத்துக்கலாம்னு அங்க இருந்து கிளம்பிடுறாப்ல. அன்னைக்கு சந்திரா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க அப்ப சன்னி ரோட்டுக்கு ஓடி போன அவனோட பூனையை கூப்பிடறதுக்காக வெளில வரான். ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்த பூனையை தூக்கிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்க அப்ப வேகமா ஒரு கார் குறுக்க வந்துடுது. அவ்வளவுதான் நம்ம சோலி முடிஞ்சதுன்னு பயத்துல அப்படியே கிராஸ் பண்ணாம நின்னுகிட்டு இருக்க திடீர்னு ஏதோ ஒரு கை வந்து சன்னியை அடிச்சு ரோட்ல இருந்து வெளில தள்ளுது. பையன் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிடறான். முதல்ல அவனுக்கு நம்ம எப்படி இங்க வந்து விழுந்தோம்னு ஒன்னும் புரியல. அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா அது சந்திராங்கிறது தெரிஞ்சிடுது. ஆமாங்க, அவதான் மின்னல் முரளி மாதிரி வந்து வேகமா காப்பாத்திட்டு போனது. ஆனா அந்த ஸ்பாட்ல எங்கேயுமே அவளை காணும். ஆல்ரெடி ஃபைட் பண்ணது இப்ப இவனை காப்பாத்தினதெல்லாம் சேர்த்து சந்திரா இப்ப ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. உடனே ஃப்ரிட்ஜை திறந்து எதையோ செக் பண்றாங்க. அது ஸ்டாக் இல்ல. வீட்டுக்கு அப்பப்ப ஒரு மெடிக்கல் பாக்ஸ் பார்சல் வரும்ல, அதான் செக் பண்றாங்க. ஆனா ஸ்டாக் இல்ல. அதனால வீட்டுல இருந்து கிளம்பி ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஏற அதே ஆட்டோல தான் சன்னி உட்கார்ந்துருக்கான். பயலுக்கு கிரஷி பக்கத்துல உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால நீங்க இந்த ஊருக்கு புதுசா என்னன்னு கேட்டு பேச்ச ஆரம்பிக்க அவங்க ஆமா இல்லன்னு ஒரே வேர்ட்ல பதில் சொல்றாங்க. வேற எதுவுமே பேச மாட்டாங்க. அப்ப சன்னி சந்திராவோட கை வெந்திருக்கிறத பார்க்க டக்குன்னு அதை மறைச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க வேலை பார்க்குற காஃபி ஷாப்ல இறங்க அப்ப சன்னி அவங்க கிட்ட அடுத்த வாரம் எங்க வீட்டுல என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்கு வான்னு இன்வைட் பண்றான். அவங்களும் பார்க்கலாம் முடிஞ்சா வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சரி இவங்க எங்க வர போறாங்கன்னு பார்த்தா பர்த்டே பார்ட்டில எல்லாம் மஜா பண்ணிட்டு இருக்கப்ப வெள்ளை கலர் ட்ரெஸ்ல வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்து சன்னி அப்படியே வாயை புழக்க கூடவே அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அழகுல மயங்கி வாயை புழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப சன்னியோட பூனை வேற சந்திராவை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்க அதுல சந்திராவோட முகமே மாற ஆரம்பிக்குது. ஆனா பசங்க
புதுசா வந்திருக்க ஆளை பார்த்து அப்படி பண்ணுதுன்னு நினைச்சுக்கிட்டு வேற ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. இவங்க சன்னி கூப்பிட்டதுக்காக தான் வந்திருக்காங்களே தவிர யாருக்கிட்டையும் பேச கூட மாட்டாங்க. அப்படி அவங்க கிட்ட யாராவது வந்து பேசினா கூட எல்லாத்துக்கும் ஒன் வேர்ட் ஆன்சர் தான். இப்படி இங்க எல்லாரும் சரக்கேத்திக்கிட்டு நல்லா சவுண்ட் வச்சு பாட்டு போட்டு வைப் பண்ணிட்டு இருக்க அப்ப யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. திறந்து பார்த்தா இன்ஸ்பெக்டர் நாச்சியப்பனும் கான்ஸ்டபிளும் வந்து நிக்கிறாங்க. சந்திராவோட வீட்டை பார்க்க தான் வந்திருப்பாங்க போல. சவுண்ட் கேட்டுதான் இங்கே வந்திருக்காங்க. அவங்க அதுல ஒரு பொண்ணோட பாக்கெட்ல போதை பொருள் பொட்டலத்தை பார்க்க இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை விட்டு அது என்னன்னு எடுக்க சொல்றாரு. அவரும் எடுக்கிறதுக்காக வர சந்திராக்கு கொலை வெறி ஆகுது. கையெல்லாம் முறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை இன்ஸ்பெக்டர் பார்த்தவன சம்திங் ராங்னு புரிஞ்சுக்கிட்டு சந்திராவோட பேரை மட்டும் கேட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப இவங்க வைப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ஒரு பையன் போதையில எதையோ ஓபன் பண்றேன்னு கையை கிழிச்சுக்க அதை பார்த்தவன சந்திராவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால பால்கனி பக்கம் வந்து நின்னுறாங்க. இருந்தாலும் இவங்க எல்லாம் வைப் பண்றதை பார்த்து சந்திராவுக்கு ஹாப்பி ஆகுது. அப்படியே அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சன்னி கிட்ட வந்து பார்ட்டிக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டில இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப சன்னி கூட எதுவும் ரியாக்ட் பண்ணாம சும்மா தான் இருக்கான். ஆனா அவனோட ஃப்ரெண்டு நாஞ்சில் இருக்கானே எதிர்த்தாப்புல இருக்கிற வீட்டுக்கு போய் அவங்கள டிராப் பண்ணிட்டு வரேன்னு அவங்க பின்னாடியே போறான். அதுல சன்னிக்கு வேற காண்டாகுது. இருந்தாலும் அவனால எதுவும் பண்ண முடியல. கட் பண்ணா அடுத்த நாள் விடிஞ்சிடுது. நாஞ்சில் வேற போன் எடுக்க மாட்டான்னு அவன் அப்பா சன்னிக்கு கால் பண்ணிடுறாங்க. அவன் நைட்டு சந்திரா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவன் தான் இன்னும் ஆளை காணுங்க. அதனால அவன் எதுவும் சந்திரா வீட்டுல தான் இன்னும் இருக்கானான்னு பாக்குறதுக்காக சன்னி அங்க வரான். கதவை தட்டி பாக்குறான். அவங்க திறக்கவே மாட்டாங்க. ஆனா உள்ள இருந்து குரல் மட்டும் கொடுக்குறாங்க. சன்னி அவன் ஃப்ரெண்ட் இங்க இருக்கானான்னு கேட்க அவங்க இங்க யாரும் இல்ல, நான் தூங்கிட்டு இருக்கேன், நீ கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. சன்னியும் குழப்பத்தோடய அங்க இருந்து கிளம்ப அப்ப கரெக்டா பிரகாஷ் ஒரு மெடிக்கல் பாக்ஸோட சந்திராவோட வீட்டுக்கு வராரு. இப்ப அவரு கதவை தட்டி கூப்பிட அவங்க உடனே கதவை திறந்து பிரகாஷ உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே சன்னிக்கு சந்திரா அந்த மாதிரி பொண்ணா இருப்பாளோன்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுதுங்க. அந்த குழப்பத்தோடய கீழே வந்தா சந்திராக்கு எப்போதும் பாக்ஸ் கொண்டு வர டெலிவரி பாய் வேற நின்னுட்டு இருக்கான். இவனோட தான் பிரகாஷ் வந்திருப்பாரு போல. அதை பார்த்தோன்னே சன்னிக்கு சந்திரா யாருங்கிற டவுட் வர ஆரம்பிச்சிடுது. உடனே அவன் ஃப்ரெண்டு வேணு கிட்ட வந்து டெலிவரி பாயை காட்டி அவன் யாரு, அவனை பாத்திருக்கியான்னு கேட்க வேணும் அந்த பையன் போதை பொருள் விக்கிறவன்டா, இப்பதான் ரீசெண்டா ஜெயில இருந்து வந்ததா சொல்றான். சந்திரா வீட்டுக்கு போன ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா அவனுக்கு ரீச்சும் ஆக மாட்டேங்குது. அவன் ஏதோ மோசமான ஆளா இருப்பா போலன்னு சன்னி வேணு கிட்ட சொல்லிட்டு இருக்க கரெக்டா சந்திராவே அவன் வீட்டுல வந்து நிக்கிறாங்க. தூங்கும் போது யாராவது எழுப்பி விட்டா கோவம் ஆயிடுவான்ப்பா, அதான் அவன்கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன் அப்படின்னு சன்னி கிட்ட சாரி கேட்டவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க இப்ப எங்க போறாங்க, அவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க சன்னி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறான். அந்த கேப்ல வேணுவை விட்டு சந்திராவோட வீட்டுல நாஞ்சில் இருக்கானான்னு பார்க்க சொல்றான். ஆனா சன்னி அந்த பக்கம் போன உடனே நாஞ்சில் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறான். நைட்டு இவனை முதல்ல சந்திரா அவங்க வீட்டுக்குள்ளேயே விடலங்க. அதனால புகையை இழுத்துக்கிட்டு ரோட்ல தான் சுத்திட்டு இருந்திருக்கான். அப்ப வழியில போலீஸ் செக் பண்ணதுல கையில போதை பொருள் பொட்டத்தோட மாட்டிருக்கான். அதான் தூக்கிட்டு போயிட்டு இப்பதான் விட்டுருக்காங்க. இங்க சந்திரா தெருக்குள்ள எல்லாம் பூந்து சந்து வழியா போயிட்டு இருக்க அங்க ஒரு ஆட்டோல முருகேசனும் ஆளுங்களும் சந்திராவை தூக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. வரட்டும் இன்னைக்கு தூக்கிட்டு போய் எல்லா ஸ்பார் பார்ட்ஸையும் வித்துடலாம்னு சொன்னவன் சந்திரா ஆட்டோ கிட்ட வந்தோன்னா அவங்க கழுத்துல ஊசி அரைக்கிறான். அதுல தலை சுத்தி மயக்கம் வர ஆரம்பிக்க அப்பதான் பின்னாடியே வந்த சன்னி அங்க வரான். அவனுங்க சந்திராவை கடத்துறத பார்த்துட்டு டே என்னடா பண்றீங்கன்னு குரல் கொடுக்க அவனுங்க அலைக்கா சந்திராவை ஆட்டோல தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. இப்ப முருகேசனும் ஆளுங்களும் சந்திராவை தூக்கிட்டு போனதையும் அங்க சன்னி வந்ததையும் பக்கத்து பில்டிங்ல இருக்கிற ஒரு கடைக்காரன் பாத்துறாங்க. சந்திராவை தூக்கிட்டு போனவங்க அவங்கள ஒரு பழைய ஃபேக்டரி கிட்ட கொண்டு வராங்க. அங்க பார்த்தா ரெண்டு நாய்ங்க வந்து முருகேசனை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. அதுல காண்டானவன் அந்த நாயை குத்தி கொன்னுறாங்க. அடுத்து சந்திராவை குத்தி கொல்ல வர அவங்க மயக்கத்துல இருந்து எந்திரிடுறாங்க. அது மட்டும் இல்லாம முருகேசனோட கழுத்து பக்கமாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க தாங்க படத்தோட ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தா திடீர்னு சந்திராவோட கண்ணு கலர்லாம் மாறுது. ஓனாய் மாதிரி பெரிய பெரிய பல்லெல்லாம் வருது. டக்குன்னு அப்படியே முருகேசனோட கழுத்தை கவ்வி அவனை அப்படியே கடிச்சு கொதறி கதற கதற கொன்னுறாங்க. இந்த சந்திரா ஒரு ரத்த காட்டேரிங்க. அதை பார்த்து மிரண்டு போய் கூட இருந்த ஒருத்தன் ஃபேக்டரி மேல ஓட இவங்க அப்படியே அசால்ட்டா சூப்பர்மேன் மாதிரி பறந்து போய் அவனை பிடிச்சி கொன்னு தூக்கி போட்டுறாங்க. இப்படி இவங்க கடத்திட்டு வந்தவங்க எல்லாரையும் வேட்டையாடி முடிக்க அவங்க காட்டேரியா மாறினது எல்லாரையும் சம்பவம் பண்ணதுன்னு சன்னி எல்லாத்தையும் பாத்துடுறான். அதை பார்த்து அப்படியே அரண்டு போய் மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. இங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரம் பேரலா ஒரு அப்பாவையும் பொண்ணையும் காட்டுறாங்க. பொண்ணுக்கு தூக்கம் வராததால அவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேரளாவோட கல்யாங்காடுங்கிற ஒரு பகுதியை காட்டுறாங்க. அங்க அரசர் எப்போதும் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்துட்டு போவாப்ல. ஆனா அங்க ஊர் மக்களையோ வேற யாரையுமோ அங்க நெருங்க விட மாட்டாங்க. அப்படி அவ வந்துட்டு போறப்பலாம் நீலிங்கிற ஒரு பொண்ணும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்க ஒரு நாள் அவர் வழக்கம் போல வந்துட்டு போனோன்னு இவங்க எல்லாரும் அந்த கோயிலுக்குள்ள வந்துடுறாங்க. நீலி அந்த கோவில்ல இருக்கிற ஒரு மாணிக்கத்தை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க அப்ப கரெக்டா கோயில் பூசாரி வந்துடுறாப்ல. அவரை பார்த்த பயத்துல அங்க இருந்து எல்லாரும் தெரிச்சு ஓட பதட்டத்துல நீலி அந்த மாணிக்கத்தை அங்க வைக்காம கையோட எடுத்துட்டு வந்துடுறா. அதை அவங்க ஊர்க்காரங்க கிட்ட கொடுக்க அதை அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களோட சாமிக்கு மாட்டி விட்டுறாங்க. இந்த விஷயம் அரசருக்கு தெரிய வர அவர் ஆளுங்களை விட்டு எல்லாரையும் போட்டு தள்ள சொல்லிடுறாரு. மாணிக்கத்தை எடுத்துட்டு வந்ததுக்காக அவங்களும் ஊரையே அழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கு பயந்துகிட்டு ஊருக்காரங்க ஆளுக்கு ஒரு பக்கம் போய் பதுங்க நீலியும் அவ அப்பா அம்மாவும் ஒரு குகைக்குள்ள வந்து பதுங்கிடுறாங்க. அப்ப நீலி அந்த குகைக்குள்ள என்ன இருக்குன்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்க அங்க பார்த்தா தலை இல்லாத ஒரு பெண் போராளி கடவுளோட சிலை இருக்கு. நீலி அந்த சிலையை மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு எங்க இருந்தோ கிளம்புனா ஒவ்வாளுங்க அங்க கண்ணா பண்ணு சுத்த ஆரம்பிச்சிடுதுங்க. அதுங்க நீலி அங்கேயும் இங்கேயும் கடிச்சு வச்சுட்டு போக அவ மயக்கம் போட்டே விழுந்துடுறா. அந்த நேரத்துல கரெக்டா அங்க வந்து அரசரோட ஆளுங்க அவளோட அப்பா அம்மாவை தூக்கிட்டு போயிடுறாங்க. மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து கட்டி வச்சு கொல்ல ஆரம்பிக்க குகையில மயக்கத்துல கிடந்த நீலி மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறா. ஆனா அவ கண்ணு முன்னாடியே அவளோட அப்பாவை கொன்னுடுறாங்க. அதை பார்த்து கதறிட்டு இருக்கும் போதே அடுத்து அவ அம்மாவை கொல்ல போக நீலி அம்மானு கத்திக்கிட்டே வேகமா ஓடி வரா. அப்ப அவளோட முதுகுல ஈட்டி இறக்கி அவளையும் போட்டு தள்ளிடுறாங்க. பொண்ணு செத்ததை பார்த்து அம்மா
அம்மா கதறி அழுதுகிட்டு இருக்க அவங்களையும் குத்தி கொன்னு போட்டுறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா நீலி ஈட்டியை தூக்கி போட்டுட்டு அசால்ட்டா ஏஞ்சி நிக்கிறா. ஈட்டி குத்தின காயம் கூட ஆறிடுச்சு. இந்த நீலி ஒரு யக்ஷியா மாறிட்டாங்க. உடனே அரசரோட காவலர்கள்லாம் அவளை தாக்க வர அந்த பொண்ணு எல்லாரையும் அசால்ட்டா சரமாரியா சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடுது. அதை பார்த்து மிரண்டு போன மக்கள்லாம் தெய்வமேனு விழுந்து வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது வெளில தெரிஞ்ச அரசர் அவளை சும்மா விட மாட்டாருன்னு நீலி அங்க இருந்து போக சொல்ல அவ அந்த ஊரை விட்டு ஓடிடுறா. பின்னாடியே அவளோட நாயும் ஓடி வந்துடுது. இந்த நீலிங்கிற யக்ஷியோட கதை தான் அப்படியே புராண கதையா மாறிடுச்சு. அந்த நீலி தாங்க இந்த சந்திரா. இவளுக்கு சாவே கிடையாது. ஆனா சில வீக்னஸ் இருக்குங்க. வெயில் பட்டா உடம்பெல்லாம் கருக ஆரம்பிச்சிடும். அதுக்கு ரத்தம் குடிச்சாதான் சரியாகும். அந்த ரத்தம் தாங்க அவளுக்கு எனர்ஜி ட்ரிங்கே. அது மட்டும் இல்லாம ரத்தத்தை பார்த்தாலே குடிக்கணும்னு தோணுமா. அதனாலதான் சன்னி வீட்டுல நடந்த பார்ட்டியில ரத்தத்தை பார்த்தோன்னே வெளில வந்துட்டாங்க. அப்புறம் அந்த மெடிக்கல் பாக்ஸ்ல அடிக்கடி பார்சல் வந்துகிட்டு இருந்துச்சுல, அது வேற ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கான சாப்பாடு பிளட் பேக் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இவங்க தான் இப்ப கல்யாங்காட்டு நீலின்னு தெரிஞ்சோன்னா சன்னிக்கு அப்படியே மொழி பிதுங்கி போயிடுது. ஆமா, புராண கதைப்படி கத்தனார் உன்னை கொன்னுட்டாருன்னு கேள்விப்பட்டேன்னு கேட்க அவர் என்ன கொன்னவர் இல்ல காப்பாத்தினவர்னு சொல்றாங்க. கத்தனார்னா ஃபாதருங்க. ஊரை நம்ப வைக்கிறதுக்காக கத்தனார் இவங்கள வெயில் பட்டு வெந்து போக வச்சு தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போயிருக்காரு. ஆனா தூக்கிட்டு வந்ததே இவங்களோட வீக்னஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்றதுக்காக தான். அதனால அவரு சந்திராவை கொல்லலங்க. அதாவது நீலிய கொல்லல. சந்திரா அவங்க உண்மையான முகத்தை ரிவீல் பண்ணவங்க சன்னிய வச்சு அவங்க கொன்னவங்களோட பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஒரு பாடியா இழுத்துட்டு வந்து கொடுக்க அவங்க அதை அசால்ட்டா ஃபேக்டரியோட டாப்புக்கு தூக்கிட்டு போய் ஆசிட்ல முக்கி டிஸ்போஸ் பண்ணிட்டு திரும்ப அசால்ட்டா ஜம்ப் பண்ணி கீழே வந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னு சன்னி இன்னும் மறந்து போயிடுறான். ஐயோ என்ன விட்டுருமான கதறிக்கிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே அங்க இருந்து கட் பண்ணா இன்ஸ்பெக்டர் சம்பவம் நடந்த ஸ்பாட்டுக்கு வராப்ல. அங்க சுத்தி முத்தி செக் பண்ணதுல ஆட்டோல கண்ணுக்கு போற லென்ஸ் ஒண்ணு கிடைக்குது. அதை பார்த்தோன்னே இது ஏதோ ஒரு பொண்ணோட வேலை தாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுது அவருக்கு. அதோட சந்திராவை கடத்தின இடத்துல விசாரிச்சதுல அங்க ஒரு ஐ விட்னஸ் இருந்தான்ல, அவன் சந்திராவையும் சன்னியையும் கைய காட்டிடுறான். அதுலயே இன்ஸ்பெக்டருக்கு இவ சாதாரண ஆள் இல்லங்கிறது புரிஞ்சிடுது. அதனால சந்திரா வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து இன்ஸ்பெக்டர் அவங்க வீட்டுக்குள்ள பொந்துடுறாரு. வீட்டுல ஏதாவது சந்தேகம் வர மாதிரி இருக்கான்னு சுத்தி முத்தி தேடி பார்க்க கரெக்டா பாத்ரூம்ல நிறைய லென்ஸ் கிடைக்குது. சந்திரா டெய்லி ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுலயும் ஒண்ணு இப்ப சிங்கிளா இருக்கா. அது ஆட்டோல கிடைச்சதோட வச்சு செக் பண்ணி பாக்குறப்ப ரெண்டும் மேட்ச் ஆயிடுது. அடுத்து ஃப்ரிட்ஜ்ல பார்த்தா ஃபுல்லா வெறும் பிளட் பேக்கா இருக்கு. அதை பார்த்து இன்ஸ்பெக்டருக்கே ஒன்னும் புரியல, ஒரே குழப்பமாயிடுறாருங்க. அப்ப சடனா பார்த்தா செல்ஃபுக்கு பின்னாடி வெளிச்சம் தெரியுது. நகர்த்தி பார்த்தா ஒரு சீக்ரெட் ரூமே இருக்கு. திறந்துட்டு போனா உள்ள வெறும் பழங்காலத்து பொருளும் ஆயுதங்களுமா இருக்கு. அப்ப அங்க டேபிள்ல அவங்க நம்ம கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு ஒரு புக்கை பார்க்க அதுக்குள்ள ஒரு போட்டோவும் இருக்கு. எடுத்து பாக்குறாரு, அது யாருன்னு நமக்கு காட்டலங்க. இவர் இங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா வெளில போயிருந்த சந்திராவும் வந்துடுறாங்க. உள்ள ஆள் இருக்கிறது ஃபீல் ஆகி உள்ள வராம வெளியவே நிக்க இன்ஸ்பெக்டரும் அவங்க வர சத்தம் கேட்டு கன் எடுத்துக்கிட்டு நிக்கிறாரு. ஆனா திடீர்னு பார்த்தா சந்திரா கிச்சன்ல வந்து நிக்கிறாங்க. முதல்ல உருவம் தெரியல, கண்ணு மட்டும் பச்சை கலர்ல தெரியுதுங்க. நீ சாதாரண ஆளா இருக்க மாட்டேன்னு எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சந்திராவை ஷூட் பண்ண அவங்க வாமா மின்னலுங்கிற மாதிரி அங்கேயும் எங்கேயும் ஸ்பீடா நகர்றாங்க. அதுல ஒரு புல்லட் கூட சந்திரா மேல பட மாட்டேது. ஒரு கட்டத்துல இன்ஸ்பெக்டர் சந்திரா கிட்ட வசமா மாட்ட சந்திரா அவங்களோட பெரிய பல்ல வர வச்சு இன்ஸ்பெக்டர் கைய பிடிச்சி கடிச்சிடுறாங்க. அவங்க பயங்கரமா போட்டு கடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சன்னி வேற அங்க வீட்டுக்கு வர சந்திரா இன்ஸ்பெக்டரை விட்டுறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் பொசுக்குன்னு சன்னியை ஷூட் பண்ணிட்டு வீட்டு ஜன்னலை உடைச்சு கீழே குதிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாப்ல. நல்ல வேலை சன்னி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா ரத்தம் நிறைய போக ஆரம்பிக்குது. அதனால சந்திரா அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்போட பாலடைஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வராங்க. ரத்தம் வேற நிறைய வந்துகிட்டே இருக்கா. அதை பார்த்தாலே அவங்களுக்கு உறிஞ்சு குடிக்கிற போல இருக்கு. அதனால அவனை நேருக்கு நேரு கூட பார்க்காம மூஞ்ச திருப்பிக்கிட்டு நிக்கிறாங்க. சன்னியோட ஃப்ரெண்ட் வேணும் அரைக்குறையா MBBS படிச்ச வந்தாங்க. அதனால அவனை வச்சு சந்திரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க எப்படியோ சன்னிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதே நேரம் சந்திராவோட வீட்டுல ஷூட் அவுட் நடந்ததால கவர்மெண்ட்ல இவங்களை தீவிரவாதின்னு முத்திர குத்தி கருடா போர்ஸ்னு ஒரு தனிப்படையே அமைச்சு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. கஜேந்திரன்கிற ஒரு ஆபீசர் தான் அதுக்கு ஹெட்டா போடுறாங்க. பார்த்தா புராண கதையில வந்த அந்த அரசர் தாங்க இந்த கஜேந்திரன். இது மறுபிறவியா இல்ல இன்னொரு ஜென்மமாங்கிறது நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணலங்க. இன்னொரு பக்கம் கடி வாங்கின இன்ஸ்பெக்டருக்கு வேற உடம்பெல்லாம் என்னென்னமோ பண்ண ஆரம்பிக்குது. மண்டைக்குள்ள என்னென்னமோ சத்தம் கேக்குது. பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு போன கையில ஒரு சொட்டு ரத்தம் வரும்ல, அதை பார்த்தவர் அதை எடுத்து நக்கி பாக்குறாரு. அது அவருக்கு ஏதோ கிஷான் ஜாம் மாதிரி ஃபீல் ஆகுது. யாரையாவது பார்த்தா கூட அவங்க ரத்தத்தை குடிக்கணும் போல ஃபீல் ஆகுது. முதல்ல அது அவருக்கு என்ன ஃபீல்ங்கிறது புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா சந்திராவுக்கு இருந்த மாதிரி பெரிய பெரிய பல்லெல்லாம் வளர ஆரம்பிக்குது. ஐயோ இவரு கொஞ்சம் கொஞ்சமா ரத்த காட்டேரியா மாற ஆரம்பிக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தா உட்காந்து அம்மாவே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காப்ல. என்னடா ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்க இன்ஸ்பெக்டர் நடந்தது எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு. எனக்கு அப்பவே தெரியும் நான் இந்த உலகத்தை ஆள பிறந்தவம்மா அப்படின்னு சொன்னவரு, நீயும் என் கூடவே சேர்ந்துரு என்ன மாதிரி ஆயிடுன்னு அம்மாவை பிடிச்சு கடிச்சு போடுறாரு. அம்மா அவரு மாதிரியே ஆகணும்னு நினைச்சு கடிச்சா கடைசியில அவர் கடிச்ச கடியில அவங்க செத்தே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த சன்னி மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சிடுறான். ஆனா இன்ஸ்பெக்டர் அனுப்பின ஆளுங்க 2 பேரும் அந்த இடத்தை ட்ராக் பண்ணி அங்க வந்து சேர்ந்துடுறாங்க. மெதுவா ஆளுக்கு ஒரு பக்கம் போக அதுல ஒருத்தர் சந்திராவையும் சன்னியையும் லாக் பண்ணிடுறாரு. நம்மளால சன்னியை வேற சுற்ற போறாங்கன்னு சந்திரா முழிச்சுக்கிட்டு இருக்க அவங்க பின்பக்கமா வந்த இன்னொரு ஆளு சந்திராவை மண்டையிலேயே ஷூட் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், ஹார்ட்லயோ தலையிலயோ சுட்டா ஆளு காலி. இப்ப தலையிலேயே சுட்டதால சந்திரா மர்கையா. அப்ப இன்ஸ்பெக்டரோட ஆளுங்களுக்கு அங்க வேற யாரோ வர மாதிரி சத்தம் கேட்க ஏதோ ஒரு உருவம் வாமா மின்னல்ங்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஜிக்ஸாக்கா போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஏதோ அமானுஷ சக்தியா இருக்குமான்னு 2 பேரும் முழிச்சுக்கிட்டு இருக்க பார்த்தா அது டொவினோ தாமஸ். இவர் ஒரு சாத்தான். அதுல ஒருத்தர் ஹாலுசினேஷன்ல வேற ஒரு இடத்துல கண்ணாடி ரூம்ல இருக்கிற மாதிரி சிக்க வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒரு ஃபன்
சன்னி சைத்தானுங்க. இன்னொருத்தருக்கு தொடையிலேயே கத்தி இறக்கி ஸ்லோவா சாகுன்னு சொல்லிடுறாரு. அடுத்து சந்திரா கிட்ட வந்தவரு அவங்க மண்டையில கை வச்சு ஏதோ பண்றாரு. டக்குன்னு புல்லட்லாம் வெளில வந்துடுது. அவங்க உயிரும் திரும்ப வந்துடுது. இவருக்கு பல சக்திகள் இருக்கும் போலயே. அவ்வளவுதாங்க, பரலோகம் போனவங்க உயிர் படைச்சு திரும்ப வந்துட்டாங்க. இந்த சாத்தானுக்கு சந்திரா மேல பயங்கர கிரஷ் வேற. அவங்கள லுக்கு விட்டுக்கிட்டே இருக்காப்ல. அப்ப அந்த சாத்தான் இங்க வேற ஒருத்தர் இருக்கானேன்னு சொல்ல யாராதுன்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர் அங்க வராப்ல. ஆனா அவர் உள்ள வரதுக்குள்ள சாத்தான் சந்திரா பசங்க எல்லாரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சாத்தான் அவங்க எல்லாரையும் அங்க இருந்து ஒரு ஹோட்டல் கழிச்சிட்டு வராப்ல. வெளில தாங்க ஹோட்டல் மாதிரி இருக்கு. ஆனா பேஸ்மெண்ட்டுக்கு வந்தா நிறைய ரூம் இருக்கு. இப்போதைக்கு அங்க சேஃபா இருந்துக்கிறாங்க. சொல்ல போனா இந்த இடம் யாரோடது தெரியுமா? கத்தனாரோட வாரிசை சேர்ந்த மைக்கிள்ங்கிற ஒருத்தரோடது தான். பரம்பரையா கத்தனாரோட வாரிசு சந்திராவை பாதுகாத்துட்டு வராங்க. இந்த இடத்துக்கு வந்தவன தாங்க சந்திரா சன்னி கிட்ட ஒரு போட்டோவை காட்டுறாங்க. பார்த்தா சன்னி தான் ஆர்மி கெட்டப்ல பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோல இருக்கான். அதை பார்த்து சன்னிக்கு ஒரே குழப்பம் ஆயிடுது. இது 1905 எடுத்ததுங்க. அப்பயும் இதே மாதிரி அந்த ஆபீசரும் சந்திராவை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா இதே மாதிரி ஒரு சேசிங்ல அவரை போட்டு தள்ளிட்டாங்க. அதனாலதான் சந்திரா சன்னிக்கும் அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த போட்டோவை சந்திராவோட வீட்டுல பார்த்ததாலதான் சன்னி வந்தவன அவனை சுட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. சரி, இப்ப சேஃபா ஒரு இடத்துக்கு வந்து செட்டில் ஆயிட்டோம்னு நிம்மதியா இருக்க கரெக்டா கருடா ஃபோர்ஸ் அந்த இடத்த ட்ராக் பண்ணி அங்க வந்துடுறாங்க. ஆல்ரெடி அவங்களை இங்க விட்டுட்டு சாத்தானும் மத்தவங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அதனால இப்ப சந்திரா மட்டும் தான் அவங்கள சமாளிக்கணும். சோல்ஜர்ஸ் எல்லாம் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வர சந்திரா அவங்க எல்லாரையும் போட்டு பொழந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், உள்ள வந்த மொத்த பேரும் மட்டை. அவாடா சண்டை முடிஞ்சதுன்னு இருந்தா அங்க இன்ஸ்பெக்டர் வந்து நிக்கிறாரு. வேம்பயர் கடிச்சா எல்லாரும் வேம்பயர் ஆயிட மாட்டாங்க. சில பேருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஆகி செத்தும் போயிடுவாங்க. ஆனா இவருக்கு தண்ணி தம்முன்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாததால உடம்பு ரொம்ப சுத்தமா இருந்திருக்கு. அதான் ஈஸியா வேம்பயர் ஆயிட்டாப்ல. இந்த ஆளுக்கு சந்திரா மட்டும் இந்த மாதிரி கிடையாது. இது மாதிரி சூப்பர் பவர்ஸோட இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதனால அவருக்கு இன்னும் பவர் கிடைக்கிறதுக்காக அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹெட் இருப்பார்ல, அவரை பார்க்கணும்னு கேக்குறாரு. ஆளு ஃப்ரெஷ்ஷான வேம்பயரா இருக்கிறதால சந்திராவை விட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காப்ல. சமாளிக்கிறதே ரொம்ப டஃபா இருக்குங்க. சரி, ஹார்ட்ல குத்துனா செத்துருவாங்கன்னு அதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான கத்தியை எடுத்துட்டு வந்து அவர் நெஞ்சிலேயே குத்த பார்க்க அந்த ஆளு சந்திராவை கேஷுவலா ஹேண்டில் பண்ணி அசால்ட்டா தூக்கி அடிச்சிடுறாரு. சரியா அப்பன்னு பார்த்து சூரியன் வேற வெளில வர ஆரம்பிச்சிடுது. அது சந்திரா மேல பட்டோனே அவங்க உடம்பு வெந்து போக ஆரம்பிக்குது. ஆனா இவரு புது வேம்பயருங்கிறதால இவருக்கு எந்த எஃபெக்டும் இல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சூரிய ஒளியில இழுத்துட்டு போய் அவங்கள வேக வைக்க அவங்க ஃபுல்லா ட்ரெயின் ஆகி மட்டையாயிடுறாங்க. அப்ப கரெக்டா சன்னி வேகமா ஓடி வந்து பிரெட் பேக்க சந்திரா கிட்ட தூக்கி வீச பீமுக்கு லட்டு சாப்பிட்டா பவர் ஏறுற மாதிரி இவங்களுக்கு ரத்தத்தை குடிச்சோன ஃபுல் எனர்ஜி வந்துடுது. உடனே பாஞ்சு வந்து இன்ஸ்பெக்டர் நெஞ்சிலேயே கத்தி இறக்கிறாங்க. அவ்வளவுதாங்க, மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டரோட சோழியை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் அங்கேயே பேஸ்மெண்ட்ல இருக்கிற டெட் பாடி லாக்கர்ல போட்டு ப்ராப்பரா லாக் பண்ணிடுறாங்க. அதோட இந்த லோகா சாப்டர் 1 சந்திரா மூவி முடிஞ்சிடுதுங்க. டைரக்டட் பை எல்லாம் போட்டு இப்ப மிட் கிரெடிட் சீன்ல இப்போ ஒரு புது கேரக்டர் இன்ட்ரோ பண்றாங்க. ஒரு ரவுடி கும்பல அந்த இடத்தோட பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து ட்ராப் பண்றாங்க. எங்களுக்கே ஸ்கெட்ச் போடுறீங்களான்னு அவனுங்க பாத்துக்கிட்டு இருக்க அப்பதான் அங்க ஃபுல் பிளாக் கெட்டப்ல சூப்பர் பவர் கொண்ட நிஞ்சாவோட என்ட்ரி. இந்த சூப்பர் ஹீரோ நிஞ்சாவோட பேரு சார்லி. அது துல்கர் சல்மான் தாங்க பண்ணிருக்காரு. என்ட்ரி கொடுத்தவர் மொத்த ரவுடி பசங்களையும் வெட்டி வீசிடுறாரு. அதோட இந்த மிட் கிரெடிட் சீன் முடிஞ்சிடுது. இது எல்லாத்துக்கு அப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன் வேற இருக்கு. ஆனா நான் பார்த்த தியேட்டர்ல மிட் கிரெடிட் சீனுக்கு அப்புறம் டைட்டில் ரோலிங் போயிட்டு இருக்கப்பயே ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால அது என்ன சீன்னே தெரியலங்க. முடிஞ்சா அதை பார்த்துட்டு தனியா ஒரு வீடியோ போறதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா அதுல சாத்தானுக்கு 389 உடன்பிறப்புகள் இருக்கிற மாதிரி காட்டினதா கேள்விப்பட்டேன். சரியா தெரியல. அதனால அது என்னங்கறத ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.